வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டினா மடங்குன்ற டாபிக் பார்க்க போறோம். பார்த்த உடனே எப்படி நம்ம 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்றதுன்றத இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இதுல மொத்தம் ரெண்டு சில டைப் ஆஃப் சம் இருக்கு. ஓகேவா? மடங்குலயே ஒண்ணு ஒரே ஒரு மடங்கு வரும், இன்னொன்னு 2 மடங்கு வரும். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. கொஸ்டின்ல இங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 27 மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி விகிதம் என்ன? இதான் ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? அதாவது மடங்குன்ற வார்த்தை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வரும் கொஸ்டின்ல. ரெண்டாவது டைப்ல 2 தடவை வரும். கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க. 3 ஆண்டுகளில் 27 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேள்வி கேட்கிறான். நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்தோன்னே 3 மடங்கு 3 ஆண்டு 27 மடங்கு. ஓகேவா? நம்ம 2 வருஷம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரூட் எடுக்கணும். 3 வருஷமா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா கியூப் ரூட் எடுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப 3 ஆண்டுன்னு சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? கியூப் ரூட் எடுக்கணுமா? 27 கியூப் ரூட் எடுத்தா என்ன வந்துருக்கும்? ஆன்சர் 3ன்னு வரும். -1 × 100 தான் ஆன்சர். 3 - 1 எவ்வளவு? 2 × 100 200 அப்படின்னு வந்துரும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இன்னொரு கொஸ்டின் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இப்ப மறுபடி 2 வருஷம் 64 மடங்கு ஆகுது. எத்தனை பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 2 வருஷம் என்ன செய்யணும்? ரூட் எடுக்கணுமா? 64 ரூட் எடுத்தா 8 மைனஸ் ரூட் எடுத்து -1 × 100. ஓகேவா? 8 - 1 700ன்னு வந்துரும் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப அதே 3 வருஷம் கேக்குறான். 3 வருஷம் 64 மடங்குன்னு கேட்டா என்ன செய்யலாம்? கியூப் ரூட் எடுக்கணுமா? 64னா கியூப் ரூட் எடுத்தா 4 - 1 × 100 ஆன்சர் ஆகும். 4 - 1 எவ்வளவு? 3 3 × 1 300. ஓகேவா? இதே பின்னத்துல கொடுப்பாங்க. நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பா இருக்கிறது. ஒண்ணு இல்ல, 2 வருஷம் ரூட் எடுக்கணும், 3 வருஷம் கியூப் ரூட் எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு -1 × 100 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 வருஷம் 27 மடங்குனா கியூப் ரூட் எடுக்கிற 27 கியூப் ரூட் எடுத்தா 3 - 1 × 100 அப்ப 200 இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 3 வருடம் 8 மடங்குன்னு சொல்றான். ஓகேவா? 3 ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகிறது. அப்ப 3 வருஷம்னா கியூப் ரூட் எடுக்கணுமா? 8 கியூப் ரூட் எடுத்தா என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும். அப்ப -1 × 100. அவ்வளவுதான், சம் முடிஞ்சு. 2 - 1 என்ன? 1 1 × 100 100 தான் ஆன்சர். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 தான். ஓகேவா? சரி, இது 2வது கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் ஒரு பின்னத்துல கொடுத்துருக்கான். ஓகே, ஒரு தொகையானது 3 ஆண்டுகள்னு சொல்லியிருக்கான். 3 வருஷம் சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தேன்? கியூப் ரூட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 3 வருஷம்னா கியூப் ரூட் எடுக்கணும். இங்க ஒரு பின்ன மடங்கு, அதை என்ன செய்யணும்னா ஒரே பின்னமா மாத்துங்க. 8 3 24 24 3 8 3 24 24 3 27 ÷ 8. இதுதான் மடங்குன்றது. ஓகேவா? நம்ம எப்போதும் போல ஃபார்மேட் தான். 3 வருஷம்னா கியூப் ரூட் எடுத்து -1 × 100. கியூப் ரூட் எடுத்தா இருக்கும் 27 கியூப் ரூட் எடுத்தா 3, 8 கியூப் ரூட் எடுத்தா 2. அவ்வளவுதான். 2 கியூப் தான் 8, 3 கியூப் 27. கியூப் ரூட் எடுத்து -1 × 100. அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப -1 பண்ணா என்ன இருக்கும்? அப்படியே கீழே 1 வச்சுக்கோங்க. 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி -1 பண்ணுங்க பார்க்கலாம். 3 - 1 மேல 2 இருக்கும், கீழே 3 - 2 மேல 1 இருக்கும், கீழே 2 இருக்கும். × 100. இப்ப 2ஆல் அடிச்சீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 50% வந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50%. ஒண்ணும் இல்ல, 27 8 27 மடங்கு ரூட் எடுத்த 27 மடங்கு கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 3 வந்திருக்கும், கீழே 2 வந்திருக்கும். -1 × 100. -1 இங்கே நீ பண்ணிடலாம். அப்படிதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் பண்ணணும். இல்ல, அப்படியே இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ண 3 - 2 வந்துரும், 1 வந்திருக்கும். கீழே 2 × 100. அவ்வளவுதான். ½ × 100 எவ்வளவு? 50. ஆன்சர் வந்து 50% இருக்கும். ஓகேவா? இது 3வது கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின். சேம் இதே மாதிரி இன்னொரு பின்னத்துல 2 ஆண்டு 25/16 மடங்கு. 2 ஆண்டு என்னன்னு சொல்லியிருந்தேன். ரூட் எடுத்தா போதும்னு சொன்னா 25/16 ரூட் எடுத்தா நமக்கு என்ன வந்திருக்கும்? ஆன்சர் 5/4 இருக்கும். -1 × 100 ஆன்சரா இருக்கும். அப்ப 5 - 4 எவ்வளோ? 1. கீழே அந்த 4 அப்படியே போட போற, × 100ன்னு போட போற. அவ்வளவுதான். அந்த 4 அடி 25 ஆன்சர். அதனால அடிச்சா 25 ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதா? 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வர போலாம். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம்? 4 ஆண்டுகளில் 256 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை சதவீதம் கேள்வி கேட்கலாம். 4 மடங்குனா 4 வருஷம் என்ன செய்யணும்? 2 தடவை ரூட் எடுக்க போற. அதாவது இந்த 256ல 4 இருக்குதா ரூட் பவர்ல. அப்ப நீ 2 தடவை ரூட் எடுத்த போதும் ஆன்சர். 256 ரூட் எடுத்தா 16. 16 மறுபடியும் ரூட் எடு 4. அப்ப 4 - 1 × 100 ஆன்சரா இருக்கும். 300 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? நம்மளுக்கு 4 அவ்வளவா போக மாட்டாங்க. நம்மளுக்கு கேள்வி கேட்கறது 2 3. கூட்டு வட்டியில கேட்டா இந்த மெத்தடு. ஓகேவா? கூட்டு வட்டியில கேட்டா இந்த மெத்தடு, தனி வட்டிக்கு வேற மெத்தடு இருக்கும்.
இதுதான் கூட்டுவட்டில சிங்கிள் மடங்கு. ஓகேவா, ஒரே ஒரு மடங்கு கொடுத்தானா. சரி, இப்ப நம்ம அடுத்த மடங்கு பார்க்க போறோம். கூட்டுவட்டில ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பாருங்க. டைப் 2 கூட்டுவட்டில டைப் 2 நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன அந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கும் ரெண்டாவது டைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாரு. 6 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது. ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை 6 வருஷத்துல 4 மடங்கு ஆகிறது. அடுத்து 256 மடங்காக எத்தனை ஆண்டு அப்படின்னு கேக்குறான். ஓகேவா, இதுக்கு என்ன ஃபார்மேட்? 2 தடவை மடங்கு மடங்கு நம்பர் இருக்குதா, இதான் 2 மடங்கு இருக்கிற ஃபார்மேட். கூட்டு வட்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரே ஃபார்முலா, மடங்கு பவர் வருடம் ஈக்குவல் டு மடங்கு பவர் வருடம் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் டைப் அப்படியே மடங்கு பவர் வருடத்துல எழுது. மடங்கு 4 வருடம் என்ன 6 ஈக்குவல் டு ரெண்டாவதுல 256 மடங்கு வருஷம் நமக்கு தெரியாது. நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க மேல எக்ஸ் இருக்குதா இருக்கும், என்ன செய்யணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெண்டையும் சேம் ஆகும். இங்க 4 பவர் 6, இது 4 பவர் எத்தனை அப்படின்னு பாக்கணும். 256 4 பவர்ல எத்தனைன்னு உனக்கு தெரியல அப்படின்னா 14 மெத்தட்ல போடுது. 4ஆல போடு. 6 நாள் 24, 4 நாள் 16, 4ஆல போட்டா 16 நாள் 64, 4ஆல போனா 4, மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்னா 4 பவர் 4 இருக்கும். ஓகேவா, இப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சைட்ல இருக்கிற 4 பவர் 6 அப்படியே இருக்கும். இந்த 256 என்னன்னு எழுதலாம் அப்படின்னா 4 பவர் 4 அப்படின்னு எழுதிடலாம். கீழே 2 அடிமானமும் சமமாயிருச்சு அப்படின்னா மேல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா ஆன்சர். அவ்வளவுதான். 6 நாள் 24 ஆன்சரா இருக்கும். நீ அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த மெத்தட் மட்டும் உனக்கு தெரியும். அதாவது இதோட மடங்கா மாத்தி எழுதணும், அப்படியே ஒரே ஸ்டெப்ல நீ மாத்தி எழுதிட்டா ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போக உனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ரெண்டாவது கொஸ்டின். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படியே பார்க்கலாம். ஒரு தொகையை கூட்டுவட்டி முறையில முதலீடு செய்தால் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அது எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும் அப்படிங்கிறதா அப்படியே பார்க்கலாம். மடங்கு ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கலாம். 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? மடங்கு பவர் வருடம் ஈக்குவல் டு மடங்கு பவர் வருடம். அப்ப 2 மடங்கு 2 பவர்ல 5 ஈக்குவல் டு எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காகும் கேள்வி கேட்டிருக்கான். நம்ம 8 எப்படி மாத்தி எழுதணும்? 2 பவர்ல எழுதணும். 2 கியூப் தான் 8. கீழே 2 அடிமானமும் சமமாச்சுன்னா மேல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா ஆன்சர். 5 × 3 15 ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். இங்கே ஸ்டெப் இந்த ஸ்டெப்லயே மாத்திரலாம். ஓகேவா, சரி, இது ரெண்டாவது கேள்வி. அடுத்து மூணாவது கேள்வி சொல்றேன் பாரு. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும். இது என்ன கேட்டா அப்படின்னா சிங்கிள் மடங்கா இங்க விட்டுருக்காங்க. ஓகேவா, நடுவுல இந்த ரெண்டு மடங்குன்றத கேட்கல. இங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்குது. எந்த அசலானது கூட்டுவட்டி வீதத்துல 3 ஆண்டுகளில் 2 மடங்காகும். நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். 3 ஆண்டுனா கியூப் ரூட் எடுத்தா போதுமா? 8 கியூப் ரூட் எடுத்தா 2 -1 × 100. அப்ப 2 - 1 1 × 100 100 தான். இதுதான் ஆன்சரா கொடுத்துருக்கான். அந்த மேல இருக்கிற கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. ஓகேவா, சரி, இருட்டு பாத்துக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாரு. ஒரு கூட்டுவட்டி விகிதத்தில் குறிப்பிட்ட அசலானது 4 வருடங்களில் 3 மடங்காகிறதுன்னு சொல்றாங்களா? அப்ப 3/3 பவர்ல 4 கீழே மடங்கு மேல வருடம். ஓகேவா, அடுத்து எந்த அசலானது எத்தனை வருடங்களில் 27 மடங்காகும் கேட்டிருக்கான். அப்ப 27 மடங்காக எத்தனை வருடம் கேட்டிருக்கான். நம்ம கீழே இருக்கிற பவருக்கு மாத்தணுமா? 27 இங்க 3 இது 3 பவர்ல மாத்தணும்னா 27 என்ன எழுதலாம்? 3 கியூப் தான் 27. 2 அடிமானமும் சமமாச்சுன்னா மேல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா ஆன்சர். 4 × 3 12 ஆன்சரா இருக்கும். 4 × 3 ஆன்சர் 12. அவ்வளவுதான். ஓகேவா, சரி. அடுத்த கேள்வி. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட 15,000 ஆனது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. 2 மடங்கு எத்தனை வருஷத்துல? 4 ஆண்டுல. 12 ஆண்டுகளில் எவ்வளவாக இருக்கும்? இங்க கீழே மடங்கு கொடுக்கல, ஆனா அவன் மேல கொடுத்துட்டான். வருடம் கொடுத்துட்டு மடங்கு இங்க கொடுக்கவே இல்லை. எத்தனை மடங்காகும் 12 ஆண்டுலன்னு கேட்கிறான். நம்ம இதை மாதிரி கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா மேல இருக்கிறது சமமா மாத்து. இங்க 12, இங்க 4, இங்க எதை பண்ணா மல்டிப்ளை பண்ணா 12 மாறும். 3 மல்டிப்ளை பண்ணா 12 மாறுமா? 3 4 12 மேல 3 4 12 இங்க 12. அப்ப 2 கியூப் தான் ஆன்சர். எத்தனை ஆண்டுல அது வந்து மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கியூப் எவ்வளோ? 8 மடங்கு. ஓகேவா, எத்தனை ஆண்டுல? 12 ஆண்டுல எத்தனை மடங்கா மாறும்னா 8 மடங்கா மாறும். அப்ப அந்த அசல் எவ்வளோ? 15,000. 15,000 × 8 தான் ஆன்சர். 15,000 × 8. 15 8 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 120. 120 பதில் அப்படியே அந்த 3 0 போட்டு 1,20,000 ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க கீழே இங்க மடங்கு கொடுக்கல, வருடம் தான் மேல கொடுத்துருக்கா. 2 மேல கொடுத்தாலும் மேல 2 சேம் ஆகிரும். மேல 2 சேவ் ஆகிறதுக்கு இங்க 3ஆல பெருக்கினாதான் சேம் ஆகிருக்கு. அப்ப 2 கியூப் தான் ஆன்சர். 2 கியூப் 8 மடங்கா மாறும் 12 வருஷத்துல. அப்ப 12 × 15 ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா.
சரி சாரி 8 2 கியூப்னா 8 8 இன்ட்டு 15 ஆன்சரா இருக்கும். 8 இன்ட்டு 15 எவ்வளோனா 1,20,000 ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் இந்த மாடல் ரொம்ப முக்கியமான மாடல். நல்லா பாத்துக்கோங்க. கூட்டு வட்டியில சிங்கிள் மடங்கு டபுள் மடங்கு ரெண்டு மெத்தட் தான் இருக்கும். நல்லா பிராக்டிஸ் பண்ணா இவ்வளவு ஆன்சர். ஓகேவா? இதே மெத்தடு தனி வட்டிக்கு வராது. தனி வட்டிக்கு வேற மெத்தடு, கூட்டு வட்டிக்கு வேற மெத்தடு. நம்மளுக்கு உனக்கு டிஎன் யூஎஸ்ஆர்பி பொறுத்தவரை மடங்கு அதாவது கூட்டு வட்டி தனி வட்டி ரெண்டுலையும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மடங்கு இருக்கிற கொஸ்டின் தான். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது நல்லா நிறைய கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த மாடல்ல ஒண்ணுமே இருக்காது. வேகமா பிராக்டிஸ் பண்ணிடலாம். பாக்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேகமா பிராக்டிஸ் பண்ணிடலாம். 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் போட எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.